விருது வழங்குற விழா நீங்க போங்க, விஜய் அவர்கள் விருது கொடுக்கட்டும், சந்தோஷமா வாங்குங்க, படிங்க. ஆனால் ஓசிக்கொள்வது, இந்த கையை இப்படி வைத்துக் கொள்வது, நான் உங்களை கட்டிப்படுத்துகிறேன் என்று சொல்லுவது, கன்னத்தை பிடித்து முத்தம் செய்து கொள்கிறேன் என்று கேட்பது, இது மாணவ கண்மைகள் மட்டும் அப்படி செய்யல. பெற்றோர்கள் சில பேர் என்ன பண்றாங்க, ஆர்வக்கோளர். ஒரு நடிகரை பார்க்கும் பொழுது, இப்ப நான் திரைத்துறையில இருக்கிறேன், இத்தனை வருஷமா இருக்கிறேன், நான் விஜயோடு பணிபுரிஞ்சிருக்கேன், சுறான்ற படத்துல நிறைய நடிகர்களோடு நான் பயணப்பட்டிருக்கேன், நிறைய இயக்குநர்களோடு பயணப்பட்டிருக்கேன். நம்மளுக்கும் எனக்கும் ஆரம்ப காலத்துல ஒரு நடிகரை பார்க்கும் பொழுது ஒரு புலங்காயுதம் இருந்துச்சு. அந்த புலங்காயுதம் தான் இந்த மாணவ கண்மணிகளுக்கும் இருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்லுகிறார், நீங்க அதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயம்தான். ஆனால் கலாச்சார சீரழிவை நோக்கி பெற்றோர்களே போய் கட்டி பிடிக்கிறாங்க. இருக்குமா பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டுமா அப்படின்றாங்க. ஆனால் முத்தம் ஆபாசமான வார்த்தை அல்ல, இருக்கட்டும். ஆனா அண்ணன் வேல்முருகன் அவர் என்ன சொல்லுகிறார், விஜயை மட்டும் அப்படி சொல்லவில்லை. பிக் பாஸ் நடந்துச்சுல அந்த கலாச்சார சீர்வு, ஸ்ட்ரீட் சாங்ஸ் சொல்லி ஆடிக்கிட்டு இருக்காங்க, ஆடை குறைத்து, இது மாதிரி கலாச்சாரத்தை மீற வேண்டாம். அது நம்மளுடைய மரபு அல்ல. அது நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு அன்னைக்கு ஒரு காலத்துல ஜாக்கெட் போடாம களத்து மேட்ல நின்று வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அது அந்த காலம், ஒரு கூட்டு குடும்பத்துல வாழ்ந்தாங்க, அது அந்த காலம். ஆனால் இப்போ மொபைல் போன் நெட்வொர்க் வந்த பிறகு, இணையதளம் வந்த பிறகு நிறைய பிரச்சனைகள், நிறைய பாலியல் வன்முறைகள், நிறைய பாலியல் துன்புறுத்தல்கள், சீண்டல்கள், ஆபாசமான வீடியோக்களை பதிவிட்டு நீங்க குடும்பத்தோட உட்கார்ந்து ஒரு மொபைல் போன் பார்க்க முடியல. சோ அவ்வளவு வருத்தமா போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில அண்ணன் அவர்கள் பேசியது, பெற்றோர்களே நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், ஒரு கூத்தாடி பின்னாடி போக வேண்டாம், அவனை நீங்கள் கொண்டாட வேண்டாம், ஒரு நடிகனை நடிகனாக பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதை அதை சொல்லிட்டு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. நிறைய பிரச்சனை வந்த பிறகு அண்ணன் முத்தமிழ் வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்கிறாரு. அதாவது நான் 1.25 மணி நேரம் பேசியிருக்கேன், அதுல ஒரு நிமிஷத்தை மட்டும் எடுத்துட்டு நீங்க இதை திருச்சி என் மீது வன்மத்தை கக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். விஜய் அவர்களே என்ன சொல்றாருன்னா, வேல்முருகன் நீங்கள் அந்த காணொலியை பாருங்கள். நான் பேசியதுல விஜய் அவர்களுக்கு ஏதாவது மனம் நெருடலாகவோ அல்லது அந்த வார்த்தை ஒரு கொச்சையா தெரிஞ்சிருச்சு, இல்ல ஒரு வக்கர புத்தியோட நான் பேசிருக்கேன் அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா நீங்க என்ன கருத்தியல் மூலமா தெரிவிங்க. இல்ல இப்படி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்க வேல்முருகன் அவர்கள் பேசியது தவறு, கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தன்னிலை விளக்கம் கொடுத்துட்டாரு. சரி, அவர் கொடுக்கலன்னா ஒரு புஷியானந்த் அவர்களாவது கொடுத்திருக்கணும். அவருக்கு கொடுக்கிற அளவுக்கு மெட்டீரியல் கிடையாது. அவரு புஷியானந்தை பத்தி இப்ப நான் பேச விரும்பல, அவர் அரசியலுக்கு சம்மந்தமே இல்ல, ஒரு செல்லா காசுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஆதவ அர்ஜுனா அவர்கள் இருக்கிறார்கள். அண்ணன் அவர்கள் கூட அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசியது தவறு என்று சொல்லி அண்ணனுடைய தொலைபேசி இருக்கு, அவருக்கு தொலைபேசி கொண்டு பேசலாம். இல்லாட்டினா அவர் ஒரு அறிக்கையை கொடுக்கலாம், நீங்க பேசினது. ஏன் ஆதவ அர்ஜுனா கொடுக்கலனா, வேல்முருகன் அவர்கள் பேசியது 100க்கு 100 சரியான ஒரு விஷயம்.